ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நமக்கே தெரியாமல் டெய்லி பேசிஸில் நம்மள மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. எப்படிலாம் நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம டெய்லி பேசிஸில் நடக்கிற விஷயம் கூட நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இயற்கையாகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத மேனிஃபெஸ்டேஷன் இல்லை. நம்ம எதை நினைக்கிறோம், எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமோ அது இங்கே உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிச்ச விஷயங்கள் மட்டுமே இப்ப கூட நடந்துகிட்டு இருக்கும். பட் நம்ம நினைப்போம், நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, நான் இது இப்படி நடக்கணும்னு தானே யோசிச்சேன், பட் எனக்கு மாறி தானே நடந்ததுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க எண்ணத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு உணர்வு வருது பாருங்க. அந்த உணர்வு தானே இந்த பிரபஞ்சத்துக்கு போகுது. நீங்க நான் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ஏதோ ஒரு லோனுக்கு போறீங்க, அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரியாம நீங்க உள்ளுக்குள்ள பயந்து இருக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். எதுமோ வழியே இல்லாத மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமா வந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அது ஒரு தடையா இருந்திருக்கலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம நம்ம நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றோம். அதற்கு காரணம் நம்மளுடைய உணர்வுகள் நமக்கே தெரியாம வெளில வர்றதுதான். அப்போ டெய்லி பேசிஸ்ல நமக்கு என்ன நடக்குது, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது கூட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதுதான். அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது சொல்லும் போது உங்கள் லைஃப்பில் கூட ஆமாம்ல இது எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. நான் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன், டெய்லி பேசிஸில் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது நடக்கும்போது தான் இது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதாச்சே அப்படின்றது எனக்கு தெரிய வருது. சரி, என்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 days பிஃபோர் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், மேரேஜ் ஃபங்க்ஷன். ஓகேவா? அது கூட நான் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் தான். எப்படின்னா, ஒரு கேர்ள் என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வுகள் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக அவங்கள கண்ணை மூட சொல்லி நான் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மேரேஜ் நடக்குது, அந்த மேரேஜில் நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, இந்த கலர் சாரீ இப்போ நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச லவர் உங்களுக்கு ஹஸ்பண்டாக நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ப்ளஸ் நீங்கள் சாப்பிட்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபுட்டு போடுங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும், நீங்கள் என்ன மாதிரிலாம் உங்கள் மேரேஜ்க்கு தான் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பேச பாருங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னே எனக்கு தெரியாது. பட் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது. திடீர்னு எனக்கு ஈவினிங் ஒரு கால் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வருது. நம்ம இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகணும், சீக்கிரமாக கிளம்பி வந்துரு, ஒரு 10 minutes எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், 10 minutes வந்துரு, நம்ம இதை அட்டன் பண்ணிடலாம், இங்கே இன்னைக்கு சாப்பிட்றலான்றாங்க. எனக்கு செம்ம ஷாக். என்னடா இன்னைக்கு தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பேசணும், நம்ம அங்கே போகிறோமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா நான் அந்த ஃபுட்டை பற்றி பேசினேன் பாருங்க. ஃபுட்டுன்னும் போது மேபி எனக்கு நிறைய உணர்வுகள் வந்திருந்திருக்கலாம். நான் என்ன ஃபுட்டை பற்றிலாம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினோ அதே ஃபுட்டு எனக்கு செம்ம ஷாக். ஏன்னா இந்த மாதிரி ஃபுட்டு கூட இங்கெல்லாம் போடுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. பட் அந்த மாதிரி ஃபுட்டே அங்கே போட்டிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கே தெரியாமல் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி நேற்று ஒருத்தவங்க கிட்ட மணி பற்றி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ உங்கள் கை நிறைய பணம் இருக்குது, கட்டுக்கட்டாக பெருசாக நிறைய பணம் இருக்குது, உங்கள் கை ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது ஆப்வியஸாக நான் நினைப்பேன்ல, நான் அப்படியே என் கை நிறைய நான் உணர்ந்தா தானே இன்னொருத்தவங்களுக்கு எடுக்க முடியும் கிளாஸ். அந்த வகையில் என் கை ஃபுல்லாக பணம் இருக்கிற மாதிரி அப்படின்னு நான் நினச்சி பார்த்தா நேற்று ஆஃப்டர்நூன் என் ஹஸ்பண்டை மீட் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுதான். அவங்களுடைய ஆஃபீஸ்க்கே நான் போயிட்டேன். அது ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக வரவங்க போகிறவங்களாம் பணம் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு இதுதான். அப்போது என் ஹஸ்பண்ட் ஒரு பணத்தை கரெக்டாக வச்சிருக்காரு கையில். என் கையில் டப்புன்னு கொடுத்து இதை என்னன்றாரு. அது எண்ணும் போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், அப்பா நான் இது அதே மாதிரி, அதாவது நான் அந்த பணம் நான் விஷுவலைசேஷன் பண்ணும்போது ரப்பர் பேண்ட்லாம் போடலை, அப்படியே வெறும் அடுக்கி இருக்குது, ஃபுல்லாக பணம் மட்டும்தான் இருக்குது, ஆர்டராக இருக்குது. அது நான் அப்படியே கவுண்ட் பண்ணுற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போடாமல் அந்த பணம் அப்படியே இருக்குது. அந்த புது பணம் வராது. அந்த பணத்தை அப்படியே என் கையில் கொடுத்து என்ன சொல்லும் போது நான் யோசிக்கிறேன், இதை நேற்று ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்ததாச்சு, இன்னைக்கு என் கையில் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல். ஸோ அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் எனக்கு யூனிகார்ன் பென்சில் வேணும்னு கேட்பா.
அது என்ன பென்சிலோ நமக்கு தெரியாது, யூனிகார்ன் பென்சில்னு சொல்லுவா. ஸோ மேபி அவங்க ஸ்கூலில் யாராவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்பா. நானும் வந்து என்ன பண்ணா, அவள் கேட்கலான்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு யூனிகார்ன் பென்சில் வந்து கேட்டு பார்த்தேன். அம்மா சாதா பென்சில் தாம்மா இருக்குது, இந்த மாதிரி பென்சில்லாம் இல்லைன்றாங்க. எனக்கு புரியவே இல்லை, யூனிகார்ன் பென்சில்லாம் என்னன்னே தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்போம், அவளையே பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவட்ட நான் கேட்குறேன், யூனிகார்ன் பென்சில் எப்படி இருக்கும். அவ சொல்றா, அம்மா அது மேல வந்து கேப் இருக்குமா, அந்த கேப் தாம்மா யூனிகார்ன், அதுல வந்து ப்ளூ கலர் இருக்கும், பிங்க் கலர் இருக்கும், ஒயிட் கலர்லாம் இருக்குமா, அந்த யூனிகார்ன் வந்து பாக்கிறதுக்கு குதிரை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நான் அப்ப அவட்ட வந்து அவளையும் மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் கேட்கிறேன், சரி யூனிகார்ன் வந்து எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும், இனி அந்த யூனிகார்ன் பென்சில் இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அவகிட்ட இருந்து அந்த உணர்வுகள் வெளில வரணும்ல. ஸோ அவளை வந்து நான் அதை உணர வைக்கிறேன். அவள் சொல்கிறா, நான் இந்த மாதிரி அம்மா யூனிகார்ன் பென்சில் வந்துருச்சுன்னா நான் இப்படி எழுதுவேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னா. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவகிட்ட இருந்து உணர்வுகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படியாவது இதை வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிட போது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு கொரியர் வருது. என்னுடைய ஃப்ரெண்டு தான், என்னுடைய கிளைண்ட் தான், எனக்கு ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. எனக்கு கால் பண்ணி, கிருத்திகா உங்கள் வீட்டுக்கு ஒரு கொரியர் வரும், அதை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கன்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொரியர் வந்துச்சு. 2 பார்சல் இருந்தது. ஒன்னுல பாத்தீங்கன்னா அழகான முருகர் சிலை சூப்பரா இருந்தது, அதை எடுத்து அப்படியே நான் சாமி ரூம்ல வச்சுட்டேன். இன்னொரு பார்சல் ஃபார் கிட்ஸ்ன்னு போட்டிருந்தது. ஓப்பன் பண்ணா ஒரு 10 பென்சில், யூனிகார்ன் பென்சில். அதை பார்த்த உடனே அவ கத்துறா, எனக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அதே மாதிரி யூனிகார்ன் பொம்மன் வரை கேட்பா. அதே மாதிரி அவளுக்கு வந்து அந்த யூனிகார்ன் பொம்மை நீ என்ன பண்ணுவேன், அந்த உணர்வுகளை வர வைக்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டா, அவள் இப்படி விளையாடுவேன், அப்படி விளையாடுவேன், அதை வச்சுட்டு நான் தூங்குவேன் அப்படின்லாம் சொல்லுவா. பாத்தீங்கன்னா அது 2 டைம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. எப்படின்னா நான் ஆசிரமம் போகும்போது அந்த இடத்துல யூனிகார்ன் பெரிய பொம்மை வச்சு விளையாடுறதுக்கே வச்சிருந்தாங்க. ஸோ அதில் அவ விளையாடிட்டு இருந்தா. அதே மாதிரி என் பையனோட பர்த்டேக்கு யூனிகார்ன் பொம்மை கிஃப்டாவே வந்துருச்சு. ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நமக்கே தெரியாம நம்ம லைஃப்ல வந்து சராசரியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஒரு 4 days பிஃபோர் என்னோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சு. என் பர்ஸில் தான் என்னுடைய எல்லாமே இருக்கு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு எல்லாமே இருக்கு, இம்பார்ட்டன்ட், அதாவது எல்லாமே ஒரிஜினல். என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்வாரு, ஒரிஜினல்லாம் இதில் வைக்காத, பர்ஸ் போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்வாரு. பட் அது என்னமோ தெரியல, அது கேரி பண்ணி பழக்கம் ஆயிடுச்சா, அதை என் கூடயே வச்சுட்டு திடீர்னு பர்ஸை காணும். நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், ஒரு இடம் விடாமல் தேடிட்டேன். நான் வந்து பைக்கில் ஒரு வேளை டிக்கியில் வச்சிருக்கேன்னா போய் பார்க்குறேன், அதையும் தேடிட்டேன். டிக்கியை ஓப்பன் பண்ணி ஏதோ எடுத்துட்டு இருந்தா, அப்போ யாராவது எடுத்துருப்பாங்களோ என்னென்னமோ இமேஜின் வருது. ஆனால் தேடி பார்த்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறேன், அவர் எனக்கு தெரியாதுன்ற, உன் பேக்கில் இருக்கான்னு பாருன்ற. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ பர்ஸை தொலைச்சிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எதுக்கு ஃபீல் பண்ணுறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு 68 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கை வந்த கலையாச்சே, உட்காந்து 68 செகண்ட்ஸ்க்கு டைமர் வச்சுட்டு அப்படியே என்னோட பர்ஸ் வந்து நல்லா பலன்னு ஷைனிங்காக இருக்கும். அந்த பர்ஸ் வந்து நம்ம வந்து கையில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ பிடிச்சா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும்ல, அது அப்படியே நான் உணர்றேன். அப்படியே இப்போ என் கையில் இருக்குது அந்த பர்ஸை, இப்போ நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது அப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன். டப்புன்னு ஒரு சவுண்ட் வருது, ஃப்ரண்ட்ல ஒரு சவுண்ட் வருது, அந்த சவுண்ட் வருது. ஜிப்பு ஓப்பன் பண்ணால் ஜிப்பில் ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் என் காதில் கேட்குது, அந்த சவுண்ட் இருக்குது. ஸோ பர்ஸ்குள்ளே இருக்கிற என்னுடைய எல்லா கார்டையும் நான் எடுத்து பார்க்குறேன். 2 ஜிப் இருக்குது, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். அதில் இருக்க சில்லறையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு திரும்ப உள்ளே வைக்கிறேன். திரும்ப பர்ஸை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். 2 கையால் உணர்வு பூர்வமாக அந்த பர்ஸை நான் பிடிச்சேன். அந்த தொடு உணர்வுன்னு சொல்ல, அது தொட்டால் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி நான் பிடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகிடும். நம்ம கையில் வந்து ஒரு பொருள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது நடந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நினச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ளேயே மைண்டுக்கு வருது, ஷோபாக்கும் கை வைப்போம், ஷோபாவில் வந்து கை இருக்கும்ல, அந்த கைக்கும் ஷோபாக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல இருக்கான்னு பாரு அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வருது. ஓடி போய் பார்க்குறேன், உண்மையாவே அந்த இடத்துல பர்ஸ் இருந்தது, எடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒன் டைம் வந்து என்னுடைய ஃபோன் வந்து ஒர்க்கே ஆகலை, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச ஒரு சவுண்ட் வரும்ல, அது ஒர்க்கே ஆகலை. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அப்செட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே உண்மையாகவே இப்போ நான் கை வைக்கிறேன், கிர்னு ஒரு சவுண்ட், அந்த வைப்ரேட் ஆகுது, ஓப்பன் ஆகிடுது. இந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த 68 செகண்ட்ஸ் நினச்சிக்கிட்டே இருந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், அமைதியாக தூக்கி அந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓரமாக ஒரு மூலையில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து திரும்ப போய் நான் மறந்தே போயிட்டேன், ஃபோன் ஒர்க் ஆகலன்றதை நான் மறந்துட்டேன். யதார்த்தமாக அது எடுத்து நான் கை வைக்கிறேன், அதே மாதிரி வைப்ரேட் ஆகுது, ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முதல்ல அதுக்கு டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் அது நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு உணர்வு பூர்வமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து சேரும்.
ஸோ இப்போ நான் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்னா இது ஏன் சொல்கிறேன், எனக்கு என்ன ஆசையா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், ஓகே ஆமால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது, அப்ப நினைச்சதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்றது நான் அனுபவிச்சுட்டு இருக்கல, சின்ன விஷயம் தான் இருந்தாலும் நான் இதை அனுபவிக்கிறேன்ல, அப்ப நான் ரியலைஸ் பண்றேன். அந்த மாதிரி இப்ப கூட உங்க வாழ்க்கையில ஏன் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு வகையில நீங்க பண்ண மேனிஃபெஸ்டேஷன் தான். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? அந்த மாதிரி இப்ப நான் என்னோட லைஃப்ல நடந்ததெல்லாம் சொன்னேன் இல்லையா, உங்க லைஃப்ல டெய்லி பேசிஸ்ல ஏன் இன்னைக்கு கூட உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்லயும் போடுங்க. ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெற ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.